இந்த போட்டியில யார் ஜெயிக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்வத்தோட உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நம்ம மல்லி தான் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வெண்பாவும், அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அன்னபூர்ணி 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கரமா பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்காக தான் இந்த போட்டி அது இதுன்னு சொல்லிட்டு வந்து சொல்லி இது பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா, அந்த பொங்க வைக்கிற ஒரு விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களோட மனசுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, இருந்துட்டு இருக்கிறதுனால தான் இவ்வளோ பெரிய விஷயத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்தடுத்து என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ராஜேஸ்வரியும், ரஞ்சிதாவும் அதுல ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காக பல தில்லு முல்லு எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா கடைசியில என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லியோட டீம்ல இருக்கிற நம்ம வெண்பாவும், அன்னபூர்ணியும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சு, அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் கிட்டயும் போட்டு குடுத்துட்டாங்க. கடைசியா என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம அ விஜய் இருந்துட்டு, இந்த ராஜேஸ்வரியையும், ரஞ்சிதாவையும் அடிச்சு வெளுத்து கட்டி, இதுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, இதே மாரி பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா, உங்கள நான் என்ன பண்ணுவேன், ஏது பண்ணுவேன்னு சொல்லிட்டு எனக்கே தெரியாது. அண்ணன் போஸ்டரா ஜெயிச்சது வந்து பார்த்தீங்கன்னா, மல்லி தான். மல்லி தான் இந்த ஒரு இத வந்து பார்த்தீங்கன்னா வைக்கணும். அதாவது இந்த பொங்க பானைய வைக்கணும். நீ வேணா வந்து பார்த்தீங்கன்னா, நாளைக்கு மாட்டு பொங்கல்ல மாட்டு பானைய வச்சிருக்கோ அப்படின்ற மாரி வந்து சொல்லி, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, சரியான சீனே வந்து நடந்துட்டு இருக்கு. இது உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப 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 நல்ல விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் வந்து கொஞ்சம் கூட யோசிக்காம நம்ம மல்லி இருந்துட்டு, அதாவது இந்த ரஞ்சிதா ராஜேஸ்வரி சொன்ன உடனே, விஜயும் வந்துட்டு சரி ஓகே அக்காவே பண்ணட்டும் அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொன்னா வந்து மாத்தி, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போட்டி வரைக்கும் கொண்டு வந்தாங்க. அதாவது இந்த பேப்பர்ல வந்து பார்த்தீங்கன்னா, பேர் எழுதி தூக்கி போடுறது அப்படி இப்படின்ற மாரி, அதையும் வந்து பார்த்தீங்கன்னா, தண்ணீல போட்டு நனைஞ்சு போச்சு. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ராஜேஸ்வரியோட பேரு தான் இருக்கு அப்படின்ற மாரி சொல்லி, ஒரு சிறப்பான சம்பவத்த கிரியேட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இது உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சிய குடுத்துச்சு. பட் அதுலயும் வந்து பார்த்தீங்கன்னா மாறி, கடைசியில கரும்பு உடைக்கிற போட்டி. என்னடா நடக்குது இங்க? கரும்ப உடைங்கடான்னா, என்னத்த குடுத்துருக்காங்கன்னு தெரியல. ஏன்னா நம்ம மல்லி அவ்ளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கரும்ப வந்து பார்த்தீங்கன்னா, யார் உடைக்கிறாங்களோ அவங்க தான் வந்து அந்த ஒரு போட்டியில ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னோனே, அந்த கரும்பையும் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு இந்த ராஜேஸ்வரி வந்து பார்த்தீங்கன்னா உடைக்க ஆரம்பிச்சுறாங்க. கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கரும்புலயும் பிரச்சனை வந்து வர ஆரம்பிச்சுருது. அதாவது இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லி இருந்துட்டு அத உடைக்க முடியாம ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அந்த ஒரு டைம்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த மாரி நிகழ்ச்சி எல்லாமே நடக்குது. அதுலயும் இந்த ராஜேஸ்வரி, ரஞ்சிதா இவங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா, போர்ஜரி பண்ணியிருக்காங்க அப்படின்ற விஷயம் தெரிஞ்சு பயங்கர கோவப்பட்ட விஜய் இருந்துட்டு, இங்க மல்லி தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பொங்க பானைய வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து முடிவு பண்ண ஆரம்பிச்சுறாங்க. ஏன்னா, அதாவது இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இதுல ஒண்ணுமே இல்ல. அதாவது ஒண்ணு ராஜேஸ்வரியாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா, இது ஒண்ணும் இல்லாத விஷயம். இதெல்லாம் ஏன் போட்டி போட்டுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருக்கணும். ஏன்னா, ராஜேஸ்வரி நினைக்கிறது ஒரு வகையில நல்ல விஷயம் தான். ஏன்னா, மல்லிய வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா இடம் குடுத்து இங்க வைக்க வைக்க, கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வசமா சிக்கிக்குவோம். அதாவது இங்க வந்து பார்த்தீங்கன்னா, விஜய் இருந்துட்டு, நம்மள வந்து பார்த்தீங்கன்னா, மதிக்காம கடைசியில மல்லி கூட ஒண்ணு சேர்ந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இது எல்லாத்தையுமே பண்ணாங்க. ஆனா, விஜய் இருந்துட்டு இந்த ராஜேஸ்வரிய என்ன பண்றது, ஏது பண்றதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியாம, பயங்கர கோவத்தோட வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ தாக்க ஆரம்பிச்சுறாங்க. இதுக்கு மேல இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காதீங்கக்கா அப்படின்ற மாரி வந்து சொல்லி, அதே மாதிரி மல்லி தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு விஷயத்த செய்யணும். இந்த ஒரு அ பொங்க பானைய வந்து பார்த்தீங்கன்னா வைக்கணும். அப்படின்னு சொல்லிட்டு வந்து முடிவு பண்ணி, அத வந்து பார்த்தீங்கன்னா வைக்க ஆரம்பிச்சுறாங்க. இந்த ராஜேஸ்வரிக்கு அப்படியே சுர்ருன்னு வந்து பார்த்தீங்கன்னா கோவம் ஏற ஆரம்பிச்சுருது. ஏன்னா, நம்ம மல்லி ஜெயிச்சுட்டாங்க இல்லையா? அந்த ஒரு காரணத்தினால. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நம்ம மல்லி ஜெயிப்பாங்களா? இல்ல ராஜேஸ்வரி ஜெயிப்பாங்களா? அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.